குழந்தைங்களுக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் பிரெயின் டெவலப்மெண்ட்டும் தரக்கூடிய இந்த பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் 8 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. தோல் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் நல்லாவே ஊறிடுச்சுங்க. தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 2, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 7 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே குக் ஆயிருச்சு. சூடாக இருக்கிறப்பையே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ரைஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு கூட எடுத்துக்கலாங்க. இந்த ரைஸை லஞ்ச் ரெசிப்பியாக குழந்தைக்கு ஊட்டலாங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.